நன்றி. சுவாமிநாதன், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா? திரு ஆசீர்வாதம் ஒரு நிமிஷம் அவர். அதாவது சார், இது எனக்கு தெரிந்து இது வந்து நம்முடைய பார்வையில இது வந்து தேர்தல் நெருக்கத்துல அறிவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பாஜக காத்திருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு ஆச்சாரி சார் பேசுகிற பொழுது ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க. அதுல ரொம்ப முக்கியமா மக்களுக்கு நேரம் இதுல வந்து ரொம்ப நேரம் ஒன்றும் மிச்சமாகாது அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட அவினாசி சாலை அப்படிங்கக்கூடிய அந்த மெட்ரோ மட்டும் 23 கிலோமீட்டர் 18 நிறுத்தங்கள் வருது. சத்தியமங்கலம் சாலை அப்படிங்கிறது 16 கிலோமீட்டர் 14 நிறுத்தங்கள் வருது. 39 கிலோமீட்டர் மொத்தம் கொண்டு வந்து 32 நிறுத்தங்கள் வருது. இது எல்லாமே மக்களோட நேரத்தை மட்டும் சார்ந்தது இல்ல, பொருளாதாரம் சார்ந்தது. இந்த ஏரியாக்கள் எல்லாம் அடிக்கடி ஆட்டோல போவாங்க, நிறைய பயண செலவாகும். அதுக்கெல்லாம் மாற்ற இது வந்து உண்மையிலே ஒரு அருமருந்தா இருக்கும். பட் இது வந்து தேர்தல் நெருக்கத்துக்காக ஒரு தேர்தல் அரசியல் என்கிற புள்ளியில தான் இதை திமுகவும் எழுதுறாங்க, பாஜகவும் எழுதுறாங்க. நீங்க ஒரே ஒரு சின்ன உதாரணம் சார், இந்த நெல் கொள்முதல் விஷயம் பத்தி குறிப்பிட்டாங்க. மழையில நனைய வைக்கிற அளவுக்கு கொள்முதலை உரிய நேரத்துல செய்யல. அதே நேரத்துல மத்திய அரசு 17ல இருந்து 22% உயர்த்தணும் அப்படிங்கக்கூடிய குரலை எழுப்புறோம். இது இரண்டு கட்சிகள். நான் அதுதான் சொல்ல வந்து ஜவஹர் அலி சார் வந்து அதிமுகவை எதிர்க்கிறத அதை உள்வாங்கிட்டாரு. ஆக்சுவலா வந்து களத்தை வந்து திமுக வர்சஸ் பாஜக அப்படின்னு கூர்மைப்படுத்துற அரசியலையே செய்து கொண்டிருக்காங்க. அதுலயும் இது ஒரு அரசியல் நடவடிக்கையாக மாறி போயிருக்கு. பட் பாஜக இந்த இடத்துல தெல்ல தெளிவாக ஒரு அரசியல் செய்யறாங்க. தேர்தல் நெருக்கத்துல இதை அவங்க வந்து இந்த மெட்ரோ அறிவிப்பாங்க அப்படிங்கறத தான் நான் இந்த இடத்துல